டெல்லி அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரே ஒரு அபிப்பிராயம் ஃபேமிலியில் இருந்த அபிப்பிராயமும் சரி, நிர்பயா இஷ்யூ தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு. பிகாஸ் நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால. ஜேஎன்யூங்கிற பேரை வந்து ஜேஎன்யூ ரயாட்ஸ் மூலிமா ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டேன். நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இருந்தே ஜேஎன்யூ வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு. வீட்டில் அப்படின்னா ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த பயம் எல்லா நேரத்துலையும் இருக்கும். எனக்கு 24 வயசு ஆனதுனால என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினச்சதுனால அவங்க வந்து எதுவும் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லின்னு பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் நிறையவே இருக்குது. ஐஐடிஸ் இருக்குது, என்ஐடிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போது எஜுகேஷனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி ஒரு நல்ல ஒரு பிளேஸ். ஜேஎன்யூவில் வந்து இன்ஜினியரிங் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜேஎன்யூ கிட்ட இருக்க அந்த ஃப்ரீடம் அண்ட் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து நானும் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்தது. இந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பல தரப்பட்ட டிசிப்ளின் பசங்க கூட பேசலாம். பல ஊர்லேருந்து வர்ற பசங்கிட்ட பேசலாம். அப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது ஒரே இடத்துல. இங்கே வந்து 9000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அதில் வந்து 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து நான் ரெசிடென்ட்ஸ் தான். இங்கே லோக்கலைட்ஸ் கிடையாது. பல ஸ்டேட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்தால் இங்கே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சவுத் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில், தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 200-300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மி. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம ஊரில் ஹையர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் காலேஜஸ் அதிகமாக இருக்குது, யூனிவர்சிட்டி அதிகமாக இருக்குது. நிர்ஃப் ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ்லாம் டாப் பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க நோட் பண்ணாத விஷயம் ஒன்று என்னென்னா, இங்கே டெல்லி ஃபஸ்ட்டு கேபிட்டல் சிட்டி. இங்கே கிடைக்கிற எக்ஸ்போஷர் வந்து எதுவுமே கிடைக்காது. செகண்ட் வந்து டெல்லினாலே வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒரு நிர்பயா கேஸ் வந்து எல்லாருக்குமே நமக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி சேஃபாக இருக்குமா? ஏன்னா ஜேஎன்யூ எப்போவுமே வந்து ஒரு வைலண்ட் ஹப்பாகவே நியூஸ் சேனல்லே காட்டுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஜேஎன்யூ எப்போவுமே நான் எப்படி சொல்லுவேன்னா, ஒரு தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுவேன். மினி தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். டெல்லி வேறு. டெல்லியில் வந்து அந்த அன்சேஃப் என்வாயர்மெண்ட் இன்னும் இருக்க தான் செய்யுது வெளில போகிறதுக்கு. ஆனால் ஜேஎன்யூ அப்படி கிடையாது. ஜேஎன்யூ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் கேம்பஸஸ் இன் டெல்லி. முதல்ல வரும்போது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது இது எப்படி இருந்துச்சு? டெல்லி என்வரான்மெண்ட்டுங்கிறது எப்படி இருந்துச்சு? நான் முதல்ல வரும்போது ஒரு முக்கியமான சம்பவம் இருந்துச்சு. என்னென்னா, நான் ஜேஎன்யூக்கு வரும்போது அப்போ வந்து ராமர் கோவில் கட்டின நேரம். எல்லா வீடுகள்லையும் தொடர்ச்சியாக அந்த காவி கொடி இருக்கிறத பார்த்து. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக். டெல்லியோட உண்மையான முகன்றது இங்கே வந்த அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இஸ்லாமோஃபோபியாலேருந்து, ஓப்பன் காஸ்டிசம்லேருந்து, இங்கே இருக்க முனிர்கா ஏரியாவுக்கு போங்க, எல்லாமே டோக்காஸ்ன்ற பேரில் இருக்கும். நான் கேட்கும் போது என்ன டோக்காஸ்னும் போது அது சாதி பேருன்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இந்த முனிர்கா ஏரியாலேயே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. ஃபுல்லாக ரெண்டல் மூலமாக தான் இந்த முனிர்கா ஏரியாவே வாழுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 RK ரூமுக்கு 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன் 10,000 ரூபாய்னா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி வருதுன்னா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் இருக்கும். சூரிய ஒளி ஒரு வீட்டுக்குள்ளே வரதே இங்கே ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான் இந்த ஏரியாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தோட இறுதியில் தண்ணி பஞ்சம் ஏற்படும். ஜூன் மாதம் மட்டும் மழை வரலன்னா இந்த ஊரோட நிலைமை என்னன்னு யாருக்குமே தெரியாது. டெல்லி நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான முகலாயர் ஆட்சி கால அந்த கட்டடங்கள் மற்ற நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாமே இந்த போஸ்ட் டெல்லி ஒரு குறிப்பிட்ட அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே தான். அதை தாண்டி அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்துட்டால் அந்த டெல்லியை வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. ரொம்ப அடித்தட்டில் வாழ்கிற மக்களுடைய வாழ்நிலை வந்து ரொம்ப நம்ம ஊரில் பார்க்காத ஒரு அடித்தட்டு வாழ்க்கையாக இருக்குது. அதோடு சேர்த்து பொல்யூஷன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பொல்யூஷன். ஆல்ரெடி இங்கே வந்து வெதர் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் தான். வெயில் காலமாக இருந்தாலும் அதிகமான வெயில், குளிர்காலமானாலும் அதிகமான குளிர். எனக்கு ஃபஸ்ட்டு டெல்லி வந்து எப்போனா எல்லாருக்கும் ஒரு குழந்தை பருவ நினைவு இருக்கும்ல, தாஜ்மஹால் டெல்லியில் தான் இருக்குன்னு. அதுலேருந்து எனக்கு ஆரம்பிக்கும் டெல்லி. நான் மற்ற சிட்டிஸ்க்கும் போயிருக்கேன், கேரளா, பெங்களூர், ஹைதராபாத்துக்கும் போயிருக்கேன். ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து அந்த வெஜிடேரியனிசம் அந்த அந்த ஆதிக்கம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான்வெஜ்னாலே அப்படி ஒரு பார்க்குற ஒரு இதுவும் அது வந்து சில இடங்களில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு எதிராக இஸ்லாமோஃபோபிக்காக இருக்கிறது வந்து ரொம்ப இன்டெரக்டாக இயங்கும். அந்த நான்வெஜ் சாப்பிட அப்படியா உங்களுக்கு வந்து நான் பார்க்க மாட்டேன், உங்களுக்கு நான் வீடு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது. ஆனால் ஜேஎன்யூ அதுலேருந்து டெல்லிக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். பட் இந்தியாவோட ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரின்னு சொல்லலாம்.